அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்ன மீனுன்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Welcome to my channel, Mom City Corner. இந்த மீனை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முள் இருக்கும். கத்தரிலேயே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் உள்ள எல்லா முள்ளையுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முள் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இது செங்கனி மீனுன்னு நாங்கள் சொல்லுவோம். மற்ற ஊருங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவே ருசியான மீன். சின்ன மீன்கள்லேயே இது முதலிடம் வகிக்கக்கூடியது. இப்போ நம்ம எல்லா முள்ளும் கட் பண்ணிட்டோம் இல்லையா, வால் மட்டும் கட் பண்ணக்கூடாது இப்போ. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வாலை கட் பண்ணணும். இந்த மாதிரி செதிலெல்லாம் கத்தரியிலே நம்ம எடுத்துடலாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்ல கத்தரி மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக மீன் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். சத்துக்களும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் சின்ன மீன்களில். பாருங்கள், இந்த மாதிரி செதில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது கடல் மீன் தான், ஆற்று மீனோ ஏரி மீனோ கிடையாது. இது எல்லா ஊர்கள்லையுமே கிடைக்கிறது கிடையாது. கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் நம்ம வீட்டில் இருக்கும். மீனுக்காகவே நம்ம செப்பரேட்டாக தனியாக வச்சுக்கணும் ஒன்று. அதில் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் மீன். பாருங்கள், எவ்வளோ சுத்தமாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வாலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த தலையையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு மீனுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ எல்லா மீனையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தலையில் இந்த மாதிரி அந்த உள்ள நாக்கு அந்த எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மீனோட மண்டையை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த சின்ன மீன்களில் உள்ள மண்டையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. மீன் எண்ணெய் இந்த சின்ன மீன் மண்டையிலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. அதில் ஒமேகா 3 இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மீனை கொடுங்க. இப்போது இதே மாதிரி ப்ரஷ் ஒன்று செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, மீனுக்காகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அலசிக்கலாம். அலசும்போது கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் நல்லா உரசி விட்டு கழுவுங்க. அப்போ கொஞ்சம் நெஞ்ச அழுக்கும் போயிடும். மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கும்போது கவுச்சியும் இருக்காது. உங்களுக்கு மண் சட்டி இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து சாதாரண பாத்திரத்திலே கழுவிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் கூடவா போட்டு நீங்கள் வந்து கழுவுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம மண் சட்டியில் கழுவும்போது இன்னும் நமக்கு வந்து சுத்தமாயிடும் மீன். கவுச்சி ஸ்மெல்லு கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு 4-5 டைமு நம்ம வந்து உரசி கழுவிடணும். நான் இப்போ ஒரு 3 டைம் கழுவுறேன். திரும்ப நான் வந்து குழம்பு வைக்க போகும்போது ஒரு 2 டைமு உரசி விட்டு கழுவிடுவேன். மீன் குழம்பு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போட்டோம்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.